தஞ்சையில் 20 வயதே ஆன சசிகுமார் என்ற ஆட்டோ ஓட்டுநர் தலை துண்டிக்க கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய நிலையில் இன்று அவர் கொடூரமாக கொலை செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் வழங்க நாம் கேட்கலாம். நாகராஜ், தஞ்சையில பட்டப்பகல்ல வாலிபரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. யார் இந்த கும்பல், எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டது, தற்போதைய நிலை என்ன? வணக்கம் சார், ஷியாம் சார். தஞ்சையில் பட்டப்பகலில் வாலிபரை 6 பேர் கொண்ட கும்பலானது ஓடோட விரட்டி படுகொலையானது செய்துள்ளது. தஞ்சை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கல்லூரியில் ராஜாவுக்கும் திலகனுக்கும் இடையே யார் பெரிய ஆள் என்கிற போட்டியை நிலவியதாக கூறப்படுகிறது. திலகனுக்கு ஆதரவாக ஆட்டோ ஓட்டுநர் சசிகுமாரும் ராஜாவுக்கு ஆதரவாக ஆட்டோ ஓட்டுநர் ஹரியும் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு ஆட்டோ ஓட்டுநர் சசிகுமார் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த வாக்குவாதம் பகையாக உருவாகி இன்று காலை சசிகுமார் இருசக்கர வாகனத்தில் கலைஞர் நகர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த 6 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்துள்ளனர். இதனால் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடிய சசிகுமாரை ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து சோதனையில் ஈடுபட்டனர். கொலை செய்யப்பட்ட சசிகுமாரின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி எழுந்த காட்சியை காண்பவரை கலங்க வைத்தது. காவல்துறை நடத்திய முதல்கட்ட விசாரணையில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலையானது நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.